Hey guys, 10th Max Half-Yearly Examination 2025 ஓட கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ரொம்ப ஈஸியா இருந்த கொஸ்டின் பேப்பர். இப்போ இதுக்கான ஆன்சர் கேஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃபார் a set a is equal to கொடுத்துட்டாங்களா, to set b, a to b வந்து ரிலேஷன் அப்படிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் b அப்படிங்கிறது 2. ஓகேங்களா? அடுத்து ab அப்படிங்கிற ரெண்டு செட் கொடுத்துட்டாங்க. அது a to b வந்து ஃபங்க்ஷன்ட்டாங்க. அப்போ 1 வந்து 4 ஓட, 2 8 ஓட, 3 9 ஓட, 4 10 ஓட மேப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னா 1 to 1 ஃபங்க்ஷன். அடுத்த சீக்வன்ஸ் 1, -1, 1, -1, 1, -1 ரெப்ரசன்ஸ். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஜிபி மட்டும் தான் இதுல இருக்கு. ஈக்லிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி the cube of any positive integers is divided by 9, then the possible remainders are, எந்த ஒரு பாசிபிள் இன்டிஜர்ஸா இருந்தாலும் சரி அதை 9 ஆல் டிவைட் பண்ணா வரக்கூடிய ரிமைண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0, 1, 8 மட்டும் தான். இப்போ இந்த x-6 அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட HCF அப்படின்ட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுல கேவோட வேல்யூ 5. ஓகே. A is a 2x3 மேட்ரிக்ஸ் அண்ட் B is a 3x4 மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா how many rows does AB have? நமக்கு புக்ல வந்து பாத்தீங்கன்னா how many columns இருக்கும். columns இருந்தா நமக்கு வந்து 4 ஆன்சர். ஆனா இங்க கேட்டுக்கிறது how many rows ABங்கிற மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ 2 தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து ஆங்கிள் ட்ரையாங்கிள் LMNல ஆங்கிள் எல் வந்து 60, ஆங்கிள் எம் வந்து 50 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. எல்எம்என்னும் பிக்யூஆரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்ப ஆங்கிள் ஆர் என்னவா இருக்கும் அப்படின்னா 70 டிகிரியா இருக்கும். ஓகே, அடுத்து ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். நமக்கு ஏரியா ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதில் அப்ளை பண்ணீங்கன்னா 25 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்கும். ஸ்லோப் ஆஃப் த லைன் விச் த பர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் 0,0, இதுக்கு வந்து என்னன்னா 1 தான் ஆன்சர். அடுத்து sin θ cos θ ஈக்குவல் அப்படி இருந்துச்சா 3 tan square θ plus sin square θ minus 1 ஓட வேல்யூ 3/2 plus 3/2. If the radius of the cone is doubled, ஒரு கோனோட ரேடியஸ் வந்து டபுள் ஆயிடுச்சுன்னா அப்ப நியூ வால்யூம் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும்? ஒரிஜினல் வால்யூமோட 4 டைம்ஸா இருக்கும். அடுத்து ஒரு ஹாலோ சிலிண்டர், அதோட சம் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மாலர் வந்து 14 கொடுத்துட்டாங்க. விட்த் வந்து 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா வால்யூம் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 1120 சென்டிமீட்டர் கியூப். அடுத்தது வேரியன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் டேட்டா வந்து 0.0068. வேரியன்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் டேர்ம் தான். அப்ப இதுக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 0.08. அதனால இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.08. அடுத்து லாஸ்ட் ஒன், a page is selected at a random from a book. ஒரு புக்ல இருந்து ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு பேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். the probability that digits at unit place of the page number chosen less than 7, 7 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும் சொல்லிட்டு 7 விட கம்மியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ 7/10 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? 1 மார்க் வந்து 14 செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி முதற்கொண்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட எதுவும் கம்பல்சரியில் கொடுக்க கிடையாது. ஸோ ஈஸியான கொஸ்டின் பேப்பர். இதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீழே நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பேன். 1 மார்க்ல இருந்து 2 மார்க் 5 மார்க் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். இதை நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எதுக்காக இந்த ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான். ஸோ அதனால இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். ஆன்சர் கீயோட பிடிஎஃப் லிங்க் இருக்கும், கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்குமே இருக்கு. ஏன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால ரெண்டுமே கொடுத்துருப்போம். நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ஆன்சர் கேஸ்லயே உங்களுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சிருந்தா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிடிஎஃப் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும். நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.